எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பண விஷயத்துல ஒரு முன்னேற்றமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ இது உங்களுக்கான ஒரு அலசல் தான். நாம இப்போ ஒரு அமைதியான போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு கதை மூலியமா பார்க்க போறோம். தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா? ஆனா இதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. வெறும் கடின உழைப்பு மட்டும் பத்தாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் யோசிக்கணும். அதத்தான் நாம இப்போ ரவியோட கதை மூலியமா கத்துக்க போறோம். நம்ம கதையோட ஹீரோ ரவி சென்னையில இருக்கிற ஒரு சாதாரண ஆபீஸ் ஊழியர். தினமும் கூட்டமான பஸ் பயணம், கையில ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், மனசுல 1000 கவலைகள். வர்ற சம்பளம் செலவுக்கே சரியா இருந்துச்சு. ஆனா அவரோட கனவுகள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலமும் ரொம்ப சோர்வா அவரோட அப்பா கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு ரவி. அப்போ அவர் அப்பா சொன்ன ஒரு விஷயம் இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ரவியோட வாழ்க்கை பாதையே மாத்துன ஒரு மந்திரம்னு சொல்லலாம். அப்பாவோட அடுத்த அறிவுரை இதுதான். ஒரே ராத்திரியில கோடீஸ்வரனாகிற கதை இல்ல இது. மெதுவா, நிதானமா, சின்ன சின்னதா பல வருமான வழிகளை உருவாக்கணும். இங்க பாருங்க, சின்ன சின்ன நதிகள் ஒன்னு சேரும்போதுதான் அது ஒரு நாள் பெரிய கடலா மாறும். சரி, இந்த ஐடியா எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ரவி இதை எப்படி நிஜத்துல செஞ்சாரு? அவரு உருவாக்குன அந்த 5 அமைதியான வருமான நதிகள் என்னென்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுதான் ரவியோட பிளான். கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமா ஒரு பழக்கத்தை உருவாக்குறாரு. அப்புறம் டிவிடெண்ட் பங்குகள் மூலமா பணவரவு, அதாவது கேஷ் ஃப்ளோவை உருவாக்குறாரு. பாண்ட்ஸ், தங்கம் இது மூலமா ஒரு பாதுகாப்பை உறுதி செய்றாரு. கடைசியா இண்டெக்ஸ் ஃபண்டுகள் மூலமா மார்க்கெட்டோட வளர்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிறாரு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. வாங்க இப்போ இத டீட்டெயிலா பார்க்கலாம். ரவியோட முதல் நதி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவர் மாசம் வெறும் 5000 ரூபாயில ஒரு SIP ஆரம்பிச்சாரு. SIPனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாசம் ஒரு குறிப்பிட்ட பணம் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகுற ஒரு முறை. ஆரம்பத்துல இது பெருசா தெரியல. ஆனா எவ்ளோ பணம் போடுறோங்கிறத விட தொடர்ந்து முதலீடு பண்ற அந்த பழக்கம்தான் முக்கியம்னு ரவி புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா வர்றதுதான் ரவிக்கு உண்மையான செயலற்று வருமானம்னா, அதாவது பாசிவ் இன்கம்னா என்னன்னு புரிய வச்சது. டிவிடெண்ட் பங்குகள். டிவிடெண்ட்னா என்னன்னா, கம்பெனிகள் அவங்க லாபத்துல ஒரு பங்க முதலீட்டாளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது. சில மாசத்துக்கு ஒரு தடவை ரவியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு இப்படி ஒரு சின்ன தொகை வரும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க அதிகமா எந்த வேலையும் செய்யாமலேயே உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வருது. அந்த உணர்வு தான் பாசிவ் இன்கமோட முதல் வெற்றி. மூணாவது நதி நிலைத்தன்மைக்காக, அதாவது ஸ்டெபிலிட்டிக்காக. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பங்குகள் மாதிரி ரொம்ப ரிஸ்கானது கிடையாது. இது உங்களை வேகமா பணக்காரனாக்காது. ஆனா இந்த படத்துல இருக்கிற நங்கூரம் மாதிரி பங்கு சந்தை சரியும் போது உங்க போர்ட்ஃபோலியோவை பாதுகாத்து உங்களுக்கு ராத்திரி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். ரவியோட 4வது நதி தங்கம், வெள்ளி. இதுவும் ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி இல்ல, இது நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. பொருளாதாரம் ஒரு புயல் மாதிரி ஆடும்போது இந்த முதலீடுகள் உங்க செல்வத்தை பத்திரமா பாதுகாத்து நிக்கும். 5வது நதி இண்டெக்ஸ் ETFகள். உதாரணத்துக்கு நிஃப்டி பேஸ். இது சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகள்ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. எந்த ஸ்டாக்க வாங்கலாம், எப்போ விக்கலான்னு தினமும் டென்ஷன் இல்லாம இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில நாமளும் ஒரு பங்குதாரர் ஆகலாம். ஆக இதுதான் ரவியோட முழுமையான திட்டம். இந்த டேபிள் எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது. பாருங்க, ஒவ்வொரு முதலீட்டுக்கும் பின்னாடியும் ஒரு தெளிவான நோக்கம், ஒரு தத்துவம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பழக்கத்துக்காக, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பணவரவுக்காக, பாண்ட்ஸ் நிலைத்தன்மைக்காக, தங்கம் பாதுகாப்புக்காக, ETFs ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக. இதுதான் ஒரு முழுமையான அமைதியான போர்ட்ஃபோலியோ. சரி, ரவி இந்த விதைகளை எல்லாம் நட்டுட்டாரு. இதோட பலன் என்ன? 10 வருஷம் கழிச்சு என்னாச்சு? பொறுமையோட சக்தியை இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த நீண்ட பயணத்தை இந்த டைம்லைன் காட்டுது. இது ஒரு நைட்ல நடந்த மேஜிக் இல்ல. பாருங்க, முதல் வருஷம் விதை போடுறாரு. 10வது வருஷத்துல தான் அந்த நதிகள் நிஜமாவே ஓட ஆரம்பிக்குது. இது ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு ரவியோட அந்த 5 நதிகளும் மெதுவா ஓட ஆரம்பிச்சது. அதனால அவர் கோடீஸ்வரன் ஆகல. ஆனா அந்த வருமானம் அவரோட வாழ்க்கையே மாத்திர அளவுக்கு போதுமானதா இருந்துச்சு. அவரோட வேலை நேரத்தை குறைச்சுக்கிட்டாரு, குடும்பத்தோட அதிக நேரம் செலவு செஞ்சாரு, ஒரு புதுவிதமான நிதி சுதந்திரத்தை உணர்ந்தாரு. ஒரு நாள் அவரோட மகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரவி இந்த முழு தத்துவத்தையும் ரொம்ப அழகா இப்படி சுருக்கமா சொன்னாரு. நான் பணத்தை துரத்திட்டு ஓடல, நான் மரங்களை நட்டேன்.
ரவியோட கதை நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. சரி, அந்த பாடத்தை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம் இப்ப பார்க்கலாம். ஆக செயலற்ற வருமானம்ங்கிறது ஏதோ ஒரு அதிசயம் கிடையாது. அது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சி. ரவியோட வழிய நாம ஃபாலோ பண்ணா நமக்கு தேவையானது தொடர்ச்சியான சின்ன சின்ன முதலீடுகள், ரொம்ப நாள் பொறுமையா இருக்கிறது, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கூட்டு வட்டியோட அசாத்தியமான சக்தி. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேரும்போதுதான் உண்மையான செல்வம் உருவாகுது. சரி, இப்ப கேள்வி உங்களுக்கு தான். ரவியோட கதையிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்களோட நிதி எதிர்காலத்துக்காக நீங்க நடப்ப போற முதல் மரம் எது? அது ஒரு சின்ன எஸ்ஐபியா இருக்கலாம், இல்ல ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். யோசிங்க,